ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த கோயம்புத்தூர் என்ஜிஓ காலனி மன்றத்தை சேர்ந்த குமாரை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, மோகினி பிடிச்சதுன்னு சொல்லி. அதுக்கு மேலேயும் பாருங்க அவர் வரலாறு இருக்குதுங்க. அதுக்கு பின்னால் இங்கே இந்த குமாருமே சீனிவாசன் அப்படிங்கிற இவருடைய நண்பரும் சேர்ந்து புளியம்பட்டி கறிக்கோடத்தில் கலந்துக்கிட்டாங்க. 3 மாதம் பணி செஞ்சாங்க, இரவு பகலா. இப்போ 2 பேருமே வேலை இல்லைங்க, படிச்சிருக்கிறாங்க ஆனால் வேலை இல்லைங்க. அந்த கறிக்கோளமெல்லாம் முடிச்சுட்டு அம்மாவை பார்க்க போனாங்க. அம்மா சொன்னாங்க, எல்லாம் சரியாக போச்சு, நல்லா இருப்பா போ அப்படின்னு சொல்லி. குமார் மட்டும்தான் போயிருந்தாருங்க. அவர்கிட்ட அம்மா சொன்னாங்க. அடுத்து அம்மா சொன்னாங்க, விரைவில் உனக்கு திருமணம் செய்து வைக்க போகிறேன் அப்படின்னாங்க. உடனே குமார் பதறி போய், அம்மா எனக்கு வேலை வெட்டி ஒன்றுமே இல்லைங்கம்மா, எப்படிங்கம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேட்குறேன். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் போ, எனக்கு தெரியாதா போ அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதே மாதிரிங்க இன்னும் வேலையெல்லாம் ஒன்றும் கிடைக்கலைங்க. சரி, நண்பர்களோடு சேர்ந்துட்டு ஊட்டி டூர் போயிட்டாருங்க. டூர் போய் அங்கே நண்பர்களோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த நிலையிலேங்க இந்த குமாருக்கு ஃபோன் வருது. ஃபோன் வரலைங்க, போலீஸ் வருதுங்க. குமார் தங்கியிருக்கிற இடத்துக்கு போலீஸ் வருது. போலீஸ் வந்து கதவை தட்டி எழுப்பி, இது கோயம்புத்தூர் சேர்ந்த குமார் யார்? நான் தான். ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் மேலே கேஸெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் ஊர் டிஎஸ்பி உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார், வாங்க போகலாம் அப்படின்னு. என்னடா அது வம்பா இருக்குது அப்படின்ட்டு இவர் பயந்துக்கிட்டே ஜீப்பில் ஏறிக்கு வந்தார். நேராக கொண்டு வந்து கோயம்புத்தூர் விட்டாங்க. எங்கே கொண்டு வந்து விட்டாங்க? கோயம்புத்தூரில் கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டாங்க. கல்யாண மண்டபத்தில் கூட்டிகிட்டு போனால் அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் விஷயத்த சொல்கிறாங்க. அந்த கல்யாண மண்டபத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணம், அது நடக்க போகிற நேரத்துலேங்க தாலி கட்டுறதுக்கு முன்னால் அந்த பொண்ணு புள்ள படித்து பேங்கில் வேலையில் இருக்கிற புள்ள, நல்ல அழகான பெண். அந்த பெண்ணை சித்தப்பா பையன் அந்த கல்யாணத்துக்கு வந்தவன் பார்த்து கைகுலுக்கி வாழ்த்து சொல்லியிருக்கிறான். சித்தப்பா வைங்கிறப்போ சகோதரன் தானுங்க ஆகுது. இதை பார்த்து பொறுக்க மாட்டாத அந்த மாப்பிள்ளை பையன் கண்டவங்கோடவங்கள கை குலுக்கிறியான்னு சொல்லி அத்தனை பேர் முன்னிலையில் சபையில் அந்த பெண் பிள்ளைய பொண்ணு பிள்ளைய பலான்னு ஒரு அறை விட்டுட்டானுங்க. வந்தங்களா வம்பு. உடனே அந்த பிள்ளை சொல்லிட்டா, ஐயோ இப்படிப்பட்ட 2ஆம் கட்டையே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி கல்யாணத்தை நிறுத்தி போட்டாங்க. இந்த பையன் அவளை கட்டிக்க மாட்டேன்னு ஓடிட்டான். அவனுக்கு மண்டபத்துட்டு வெளியே போயிட்டாங்க அவங்க சொந்த பந்தமெல்லாம். இப்போ பண்ணின செலவெல்லாம் வீணாக போகுமே, இந்த திடீர்னு மாப்பிள்ளைக்கு எங்கே போகிறது இப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கே இருந்த சொந்தக்காரங்கெல்லாம் இந்த குமார் அவங்க அப்பங்கிட்ட, இவங்க எல்லாரும் உறவினர்கள் தான், ஏன் அவன் பையன் ஒருத்தர் இருக்கானல்ல ஆளானவன், அவனுக்கு இந்த பிள்ளை கட்டி வச்சுட்டா போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பெரியவர் சொல்கிறாரு, என் பையனுக்கு வேலை இல்லைங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்யா, நீ பையனை வர சொல்லி தாலி கட்ட சொல் அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு பிள்ளைகிட்ட கேட்டால், ஓகே நான் தான் சம்பாதிக்கணும்ல, என் வருஷம் வேலைக்கே போக வேண்டாம், நான் சம்பாதிச்ச என் புருஷன் சோறு போடுறேன்னு தைரியமாக சொல்கிறான். அப்புறம் என்னங்க, அந்த கூட்டத்தில் அவருடைய உறவுக்காரர் ஒருத்தர் டிஎஸ்பியாக இருக்காருங்க. அவருடைய நடவடிக்கைன்னு பேர்லிங்க இப்போ ஊட்டி போலீஸ் போய் இந்த குமாரை கூட்டிகிட்டு வந்து திடீர் மாப்பிள்ளை ஆக்கி போட்டுது. இப்போது கல்யாணம் முடிஞ்சதுங்க. கல்யாணம் முடிஞ்ச ஒன்றால் சம்சாரத்திட்ட பேசுகிறான். என்ன சொல்கிறான்? திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன். அம்மா எனக்கு வேலை யாரும் சொல்லிக்கிறாங்க. நான் போய் அம்மாவை போய் பார்த்து பாத பூஜை பண்ணி அம்மா உத்தரவு கொடுத்த பின்னால தான் உன்னை நான் தொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க அந்த பிள்ளைய தொடாமல் இருக்கானுங்க. அதே மாதிரி ஒரு வாரத்தில் இங்கே இவன் மட்டும் அம்மாவை போய் பார்க்குறானுங்க. அம்மா சொல்கிறாங்க, டேய் கிறுக்கா போடா, போய் குடும்பம் நடத்துகிறா, எல்லாம் நான் பார்த்துக்கேன் போடா அப்படின்ட்டாங்க. அப்புறம் பையன் குஷியாக வந்துங்க குடும்பம் நடத்தினானுங்க. அம்மா கருணையினால அம்மா சொன்ன மாதிரியே வேலையும் கிடச்சிதுங்க. என்ன வேலை தெரியுங்களா? ஸ்டேட் பேங்க்கில் ஃபீல்டு ஆஃபீஸர். 2 குழந்தைய பிறந்தங்க, இப்போ நல்லா இருக்கிறாங்க. சக்தியிலே ஓம் சக்தி.